நீங்க சொல்றீங்க இப்போ கணபதி அதாவது விநாயகர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவரே இல்ல இல்ல, அப்படின்றீங்க. சனாதனவாதிகளுடைய முழு முதற் கடவுள் எதுவா இருந்தாலும் விநாயகனை வணங்கிட்டு தாண்டா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சனாதனவாதிகளும் சேர்ந்து கும்பிடுற மாதிரி பண்ணிவிட்டாங்க. யாரை கும்பிடுறாங்கன்னா பௌத்த மதத்தினுடைய புனித சின்னமான ஐராவதங்கிற யானையை விநாயகர் சொல்லி கும்பிட்டு வாதாபி கணபதி நரசிம்ம பல்லவன் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கணபதி. பன்னிரு திருமுறைகளாக இல்லை, நாயன்மார்கள் பாடலில் வந்து விநாயகரை கிடையாது, பக்தி இலக்கியத்தில் ஒரு இல்லை. ஔவையார் பிற்காலத்தில் வந்தவ எழுதுனது தான் விநாயகர் அகவன்லாம் அதை அதுக்கு வந்து சனாதனம் சொன்ன கதைகள்லாம் அசிங்கமான கதை. பார்வதி குளிக்க போகும்போது தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் இது பண்ணி உருட்டி அப்படி வச்சா அதுதான் விநாயகர். இந்த மாதிரி அவர் சாமி இருக்குதுன்னு சொல்லி தான் பெரியார் இந்த சிலையெல்லாம் உடச்சி தூக்கி போட்டார். பிள்ளையார் சிலையை உடச்சதுக்கு பிறகு தான் எங்கள் அண்ணனுக்கு பதவி உயர்வுலாம் கிடைச்சது, அரசியல் பெருசாக வந்தார். விநாயகருங்கிற ரூபத்தில் பௌத்த மதம் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு உங்களுடைய கோயில்களில் அதுதான் முதல் சிலையாக இருக்குது. அந்த கோவத்தில் தான் விநாயகரை 3 நாள் அலங்காரம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டு உழைச்சி அடித்து ஓடுறதுக்கு காரணம் தான். கடைசியில் நம்ம ஏற்றுக்கிட்டோமேங்கிற கோவத்தில் தான் அதை அடித்து ஓடுது. இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் இன்றைக்கி சனாதனங்கிற பேரில் இருக்குது. பசுவை தின்னவன் தான் இப்போ சனாதனவாதி. இன்றைக்கி பசுவை வந்து தெய்வமாக கொண்டாடுறது அவன் தான். விநாயகருக்காக கும்பிடுறாரு. இதை வச்சு மத கலவரம் உண்டாக்கலாங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாக தானே. சனாதனவாதிகளுக்கு அதான் அந்த இடத்துல வந்து வேணும்னு அங்கே மணி அடிப்பான், மசூதிக்கிட்ட வந்தவொடனே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இப்படியா மத கலவரம். அது அப்போ ஒரு ஆள் இருந்தார் அந்த தலையெல்லாம் இது கட்டி. அதனால தான் அதெல்லாம் ஓவராக அட்டகாசம். அப்புறம் தான் விநாயகர் இது கூறு உள்ளதுக்கு நிறைய கட்டுப்பாடு. விநாயகர் இதை வந்து மனைவி வந்து விநாயகர் இது பண்ணிடுறேன், நல்லா கும்பிட்டு நானும் கும்பிட்றேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி புத்த பூர்ணிமா, புத்தம் சரணம் கச்சா. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஜி. திரு விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பண்டிகையாக வந்து கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், இல்லை நார்த் சைட்லேயும் இருக்கட்டும், ரொம்ப பெரிய பண்டிகை தான். இந்த பண்டிகை வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க, இதுக்கான காரணம் என்ன? விநாயகர் சதுர்த்தியில் எனக்கு சில விஷயங்கள் புரியலை, சில விஷயங்கள் தெரியும். விநாயகருங்கிறது வந்து இந்து கடவுள் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். விநாயகர் இந்து கடவுளே இல்லை, அது சனாதன கடவுள் இல்லை. 12 திருமுறைகள் தான் நாயன்மார்களுடைய இது. அதில் விநாயகரே கிடையாது. விநாயகர் உண்மையில் யாருன்னா பௌத்த மதத்தினுடைய புனித சின்னமான ஐராவதங்கிற யானை. பௌத்தருடைய புனித மரம் வந்து போதி மரம். போதி மரங்கிறது அரச மரம். அதனால தான் அரச மரத்தடி பிள்ளையார்னு பேர். அரச மரத்தடியில் இருந்த ஐராவதங்கிற யானையை அதை ஒழிக்க முடியாமல் போய் பின்னாடி வந்த சனாதனவாதிகள் ஏற்றுக்கிட்டாங்க. எங்கேருந்து கொண்டாங்க தெரியுமா விநாயகரை? நரசிம்ம பல்லவன் வந்து வாதாபிக்கு புலிகேசி எதிர்த்து போராடி வாதாபிக்கு போகிறான். நரசிம்ம பல்லவனை இறந்து போயிடுறான், ஜெயிச்சிட்றான். அப்போ வெளியில் ஒன்று அவருடைய கோட்டையில் வாசலில் விநாயகர் இது இருக்குது. கேட்குறான், இது என்ன? புலிகேசி பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அந்த ஐராவதங்கிற அந்த இதை வணங்கிட்டு தான் அவன் எல்லா வேலையும் செய்வான். பௌத்தர்களுக்கு கடவுள் கிடையாதுங்கன்னா நாத்திகர்கள். அதனால் அதை கும்பிட்டு தான் எல்லாம் செய்வான்னு அவர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நரசிம்ம பல்லவன் அதை எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல இங்கே பிரதிஷ்டை பண்ணான். அதனால தான் அதுக்கு பேர் வாதாபி கணபதி. அந்த கடவுளை வந்து அழிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா சனாதனவாதிகளுடைய முழு முதற் கடவுள் எதுவாக இருந்தாலும் விநாயகனை வணங்கிட்டு தாண்டா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சனாதனவாதிகளும் சேர்ந்து கும்பிட்ற மாதிரி பண்ணிவிட்டாங்க. யாரை கும்பிட்றாங்கன்னா பௌத்த மதத்தினுடைய புனித சின்னமான ஐராவதங்கிற யானையை விநாயகர் சொல்லி கும்பிட்டு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு நல்ல இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த விநாயகரை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. விக்னேஸ்வரனை கும்பிட்டால் விக்னம் இல்லாமல் வேலை நடக்கும். அதுதான் இது. ஆக பௌத்த மதத்தை இவங்க அழிச்ச இந்தியாவில் இல்லாமல் பண்ணாங்க. அது உலகம் முழுவதும் பரவிடுச்சு. 3வது பெரிய மதமாக மாறிடுச்சு. முதல் பெரிய மதம் வந்து அதிகப்படியான வந்து கிறிஸ்தவ மதம், அதுக்கு அடுத்தது முஸ்லீம், அதுக்கு அடுத்தது பௌத்த மதம். இந்து மதம் வந்து இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ் இந்தியாவில், வேறு எங்கேயும் இல்லை. இப்போ என்னையெல்லாம் வந்து இந்துன்னு எப்படி நீங்கள் சொல்லுங்க? நான் இந்து இல்லையே. என்னுடைய கடவுள் வந்து அங்காள பரமேஸ்வரி, சின்னம்மன், கருப்பண்ணசாமி, இது மதுரை வீரன், இவங்கெல்லாம் என் சாமி. அவங்கெல்லாம் வேதத்தில் எங்கே இருக்காங்க? சிவபெருமான் எங்கே இருக்கார்? முருகன் எங்கே இருக்கார்? அதனால் என்னையெல்லாம் எப்படி வந்து நீங்கள் இந்துன்னு சொல்ல முடியாது? வடநாட்டில் இருக்கிற ஒரு இந்து பேசுகிற மாநிலங்களில் மாத்திரம்னா சனாதனம் இருக்குது. ஆக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாயகனை கும்பிடுறதன் மூலமாக
பௌத்த மதத்தை உங்களால் அழிக்க முடியல. விநாயகருங்கிற ரூபத்தில் பௌத்த மதம் வந்து உள்ளே வந்து உட்காந்துருச்சு. உங்களுடைய கோயில்களில் அதுதான் முதல் சிலையாக இருக்குது. முதல்ல நீங்கள் விநாயகரை கும்பிட்டு தான் நீங்கள் அடுத்த சாமியை பார்க்க முடியும். ஆக பௌத்த மதம் எப்படி உங்களுக்குள்ளார ஊடுருவிடுது பார்த்தீங்கல்ல, அதுதான் நிலைமை. ஆக விநாயகர் அன்னைக்கு பெரியார் எதிர்த்த போது அப்போ சொன்னாங்க பெரியார்கிட்ட, விநாயகர் வந்து சிலையை உடைச்சார். ஏன்னா அதுக்கு சனாதனம் சொன்ன கதைகள்லாம் அசிங்கமான கதைகள். அது விநாயகர் எப்படி உருவாக்குனாங்கிறதுக்கு அவங்க சொன்ன கதைகள். ஒரு கதை என்னன்னாக்கா, பார்வதி குளிக்க போகும்போது தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் இது பண்ணி உருட்டி அப்படி வச்சா, அதுதான் விநாயகர்ன்றது ஒரு கதை. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குதுன்னு சொல்லி தான் பெரியார் இந்த சிலையெல்லாம் உடச்சி தூக்கி போட்டார். அதில் எங்கள் அண்ணன்லாம் கலந்துக்கிட்டாங்க. பெரியார் அந்த பிள்ளையார் சிலையை உடைச்சதுக்கு பிறகு தான் எங்கள் அண்ணனுக்கு பதவி உயர்வுலாம் கிடைச்சது, அரசியல் பெருசாக வந்தார். அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ சொன்னாங்க, பிள்ளையாருங்கிறது வந்து ஐராவதத்தை கும்பிட்றது தான், பௌத்த மத சின்னம் அதையும் உடைக்கிறீங்கன்னு. அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பௌத்த மதம் வந்து பிள்ளையாருங்கிற பேரில் அது தலைச்சி ஓங்கிக்கிட்டு நிற்கிது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அகில இந்தியாவிலும் கொண்டாடப்படும். ஆக பௌத்த மதத்தினுடைய செழிப்புக்கும் அது எந்த காலத்தையும் அது ஒழிக்க முடியாதுங்கிறதுக்கும் ஆதாரமாக நிற்கிறது விநாயகர். அந்த கோபத்தில் தான் விநாயகரை 3 நாள் அலங்காரம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டு உழைச்சி அடித்து உடைக்கிறதுக்கு காரணம் தான். இப்போ கடைசியில் நம்ம ஏற்றுக்கிட்டோமேங்கிற கோபத்தில் தான் அதை அடித்து உடைக்கிறேன். அதனால தான் வந்து கிணத்துல போடுறதுக்கு காரணம் பௌத்த மத சின்னத்தை நம்ம ஏற்று கும்பிட போய் விட்டாங்களேங்கிற கோபத்தில் தான் அதை கடைசியில் ஆற்றுல போட்டு இது பண்ணுறோம். ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா தானே சார் மக்கள் இப்போ பண்ணிட்டு அது தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு அந்த இது பண்ணுறீங்க? இப்போ தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் போடுறதில்ல. முதல்லலாம் கடலில் அதை உடச்சி போட்டு அந்த தும்பி கேட்க ஒரு இது போட்டிருந்தாங்க. விநாயகர் ஒருத்தன் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், சாமி உனக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி. ஆனால் நீ வேறு ராத்திரியை நாளைக்கு காலையில் எந்த ஆற்றுல தூக்கி போடுவான்னு தெரியாமல் நானே பயந்து போய் வந்து நீ வேறு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் அந்த காரணமே அதுதான். பௌத்த மத சின்னமான ஒரு ஐராவதத்தை வந்து நம்ம கும்பிட்டு எல்லாம் பண்ண வேண்டிய வச்சுக்கிட்டாங்களேங்கிற கோபத்தில் கடைசியில் கொண்டு போய் ஆற்றுல போட்டு இது தான் காரணம். விநாயகர் வந்து இங்கே வந்து கட்ட பிரம்மச்சாரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 மனைவிகள் இருக்குது. இங்கேயே கூட சில கோயில்களில் வந்து 2 பெண்களோட இருக்கிறதால பார்த்துருக்கேன் இருக்கு. அதனால் அது எல்லா ஊர்லேயும் ஆளாளுக்கு ஒரு கதை. அந்த மனைவியிலே வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. 2 மனைவி இருக்கா, இல்லை 5 மனைவி இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதைகள் வந்து ஒரு மேலே 2 மனைவின்னு சொல்லுவாங்க. அது சில கோயில்களில் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்குது. வாதாபி கணபதி நரசிம்ம பல்லவன் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் அந்த கணபதி. பன்னிரு திருமுறைகளாக இல்லை. நாயன்மார்கள் பாடலில் வந்து விநாயகரே கிடையாது. ஔவையார் பிற்காலத்தில் வந்தவ எழுதுனது தான் விநாயகராகவன்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். பன்னிரு திருமுறைகளில் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக கிடையாது. ஆழ்வார்களும் கிடையாது. பக்தி இலக்கியத்தில் ஒரு இல்லை. இப்போ ஒவ்வொரு வருடம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த கரைக்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து நடக்கும். அதிகமாக இந்த ட்ரிப்ளிகேன் சைட்லாம் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் கொண்டு போவாங்க. மத கலவரத்தை உண்டாக்குறது தான் விநாயகருக்கு கும்பிடுறாங்க. இதை வச்சு மத கலவரம் உண்டாக்கலாங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாக தானே. சனாதனவாதிகளுக்கு அதுதானே லட்சியம். அந்த இடத்துல வந்து வேணும்னு அங்கே மணி அடிப்பான். மசூதிக்கிட்ட வந்தவொடனே டிஸ்டர்ப் பண்ணுவான். அது அது எப்படியா மத கலவரம். அது அப்போ ஒரு ஆள் இருந்தார், அந்த தலையெல்லாம் இது கட்டிக்கிட்டு ஒரு அந்த ஆள் இறந்து போயிட்டான். அந்த ஆள் தான் அதெல்லாம் ஓவராக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் விநாயகர் இதுக்கு ஊர் உள்ளதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சாங்க. இது தன்னறியாமல் வந்து பௌத்த மதத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஆதாரம் மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய பௌத்தமும் தமிழுங்கிற புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது பூரா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எப்படி விநாயகர் வந்து பௌத்த மதத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிறத படித்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது ஒரு வந்து அரசியல் கலவரமாக ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் மத கலவரத்துக்காக ஒரு எல்லாம் ட்ரை பண்ணாங்க, நடக்கல. வடநாட்டில் வந்து திலகர் வந்து அது விநாயகர் இதை வந்து பெருசாக பண்ணார். வெள்ளையர்களை எதிர்க்கிறதுக்காக அதை பண்ணார். வெள்ளையர்கள் அதை சட்டம் பண்ணல. நார்த்தில் வந்து மகாராஷ்டிராவில் தான் ரொம்ப ஃபேமஸ். மற்ற ஊர்களில் விநாயகர் அவ்வளோ பெருசு கிடையாது. இப்போ சொல்லப்போனால் அங்கெல்லாம் ராமர் கிருஷ்ணர் தான் மிகாது. சிவபெருமான் கூட அங்கே ரொம்ப. இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு பண்டிகையாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே இங்கே கொண்டாடுறாங்க. விஷயம் தெரியாமல் கொண்டாடுறாங்க. நமக்கு என்ன போகுது? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பௌத்த மத சாமியை கும்பிட்றாங்க, ரைட்டு விடு அப்படின்னு நாங்கள்லாம் போயிடும். ஏன்னா திருமாவளவன் அவர்களும் வந்து பலமுறை சொல்லியிருக்காரு, விநாயகர் பெயரே வந்து ஒரு புத்தருடைய பெயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய முறை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமா? ஐராவதங்கிற பௌத்த மத புனித இதைத்தான் இவங்க வந்து விநாயகருக்கு பேரில் கும்பிட்றாங்க. அது அவங்க சாமர்த்தியமாக முழுமுதல் கடவுளாக போட்டாங்க.
அது மாதிரி இந்த சனாதனவாதிகளால் ஒன்றும் பண்ண முடியாமல் போன விஷயங்கள்ல தீபாவளி ஒன்று. வர்த்தமான மகாவீரர் இறந்த அன்னைக்கு அவர் இறக்குறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் அதிகாலையில் நான் இறந்து போவேன். நான் இறந்த நாளை நீங்கள் அந்த அதிகாலை 5 மணிக்கு நான் இறந்து போவேன். அந்த நேரத்தில் நீங்கள் புனித நீராடி புத்தாடை உடுத்தி விளக்கேற்றி தீபமேற்றி கொண்டாடுங்கள். தீபமேற்றி கொண்டாடுங்கள் தான் சொன்னார். அதனால தான் தீபாவளி. அழிக்க முடியல தீபாவளியை. உடனே நரகாசுரன் ஒரு கதையை சொல்லி நரகாசுர சத்தத்துக்கு இது பண்ணான்னு கதையை மாற்றினாங்க. ஏன்னா தீபாவளியை நிறுத்த முடியல. நம்ம எல்லாத்துக்கும் மேலே இந்த ஐயருங்க தான் காலையில் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு தீபாவளியை கொண்டாடுறது நிறுத்த முடியல. இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் இன்னைக்கு சனாதனங்கிற பேரில் இருக்குது. பசுவை தின்னவன் தான் இவன் சனாதனவாதி. இன்னைக்கு பசுவை வந்து தெய்வமாக கொண்டாடுறது அவன் தான். அந்த மாதிரி மதமே அவன் மாறி போச்சு. இன்னைக்கு சனாதன மதம்னு இருக்கிறது வந்து சமண பௌத்த மதத்தை சேர்ந்த விஷயங்கள் தான் அவனுக்கு கும்பிடுறது பூராமல் அதுதான். இந்து மதம்னு ஒன்று எங்கே இருக்குது இப்போ? சிவபெருமாளை வந்து முழுக்க எடுக்கிறானுங்க. சிவபெருமானுக்கு இந்த சனாதன மதத்துக்கு என்ன சம்பந்தம்? வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள். இல்ல நீங்க சொல்றீங்க இப்போ கணபதி அதாவது விநாயகர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவரே இல்ல இல்லை, அப்படின்னு. ஆனா மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து விநாயகரை வந்து உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? அவ்வளோதான். என்னுடைய சாமி நீ கும்பிடுற, எனக்கு என்ன வந்தது? கடைசியில் புத்தர் வந்து நீ ஏற்றுக்க மாட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து 11வது அவதாரமாக புத்த அவதாரம்னு சொல்லி திருமாலுடைய அவதாரம்னு ஏற்றுக்கிட்ட நீ. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நீ ஏற்றுக்காத ஒரே சாமி வந்து அல்லா தான். ஜீசஸை கூட விட்டா திருமால் அவதாரம் சொல்லிட்டு போவாங்க. உனக்கு ஏது கடவுள்? உன் கடவுளை எவன் கும்பிடுறான் தென்னாட்டில்? ராமருக்கு கிருஷ்ணருக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது கோயில்? சொல்லுங்க பாருங்க. பெருமாள் கோயிலில் ஒரு இடத்துல ராமரை வச்சுருப்பாங்க. கிருஷ்ணனுக்கு அது கூட கிடையாது. விநாயகர் இல்லாத கோயிலே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பௌத்த விநாயகர் இல்லாத ஒரு பூஜையே இல்லை எந்த இடத்துலையும். இந்த அளவுக்கு பௌத்த மதம் ஸ்ட்ராங். சமணர்களுக்கு கடவுள் கிடையாது, அவங்க விக்கிரக வழிபாடு கிடையாது. தீர்த்தக்கரங்களோட நிறுத்திடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய கோயிலில் வந்து கருவறை வந்து காலியாக இருக்கும். அதனால தான் சிதம்பர ரகசியம் சொல்லுவான். அந்த இது திறந்து பார்த்திங்கன்னா காலி இடம். ஏன்னா அது ஒரு சமணர் பள்ளி. அந்த சிதம்பரம் கோயிலை இவனுக்கு வந்து இது நடராஜரை வச்சானுங்க. உடனே வைணவன் வந்து எவனா கட்டின கோயிலில் ஊன் சாமி வச்சா நான் ஏண்டா விடுவேன்னு சொல்லி பெருமாளையை வச்சாங்க. அங்கே மூல விக்கிரகம்னு ஒன்று கிடையாது சிதம்பரத்தில். அதே மாதிரி தான் திருவண்ணாமலை சமணர் பள்ளி. அங்கே வந்து வச்சானுங்க, லிங்கத்தை வச்சானுங்க. அங்கே லிங்கத்தை மூல விக்கிரகம் வந்து மணலில் செஞ்சது. அங்கே அபிஷேகம் கிடையாது. ஏன்னா அந்த சமணர் பள்ளி. அதனால் இதெல்லாம் வந்து இந்து மதம்னு சொல்லும்போது சிரிப்பு தான் வருது. எங்கே இருக்குது இந்து மதம்? யார் இந்து? நீ கும்பிட்ற சாமி அது இந்து. விநாயகர் இதை வந்து மனைவி வந்து விநாயகர் இது பண்ணிடுது, நல்லா கும்பிட்டு நானும் கும்பிட்றேன் அப்படி. பௌத்த மத சின்னமான ஐராவதத்தை கும்பிடுறது எனக்கு என்ன தயக்கம்? உலகத்தின் முதல் நாத்திகர் புத்தர். அந்த கடவுளை தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வழிபட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும். வாழ்த்து சொல்கிறேன். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி புத்த பூர்ணிமா, புத்தம் சரணம் கச்சாமி. கும்பிடு. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். நன்றி சார்.